வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினர் வியாழக்கிழமை காலை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். புதன்கிழமை நடந்து வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் இருந்து அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி ஹூட் சோகம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காத மாநில அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே கூடி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு நியாயம் கேட்டனர். உண்ணாவிரத போராட்டம் மாநில அரசின் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கான அவர்களின் அழைப்பை அடையாளப்படுத்துகிறது. உண்ணாவிரத போராட்டம் தொடங்கும் முன்பு முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களிடம் பேசினார். மாநிலத்தில் சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் பரவி வருவதை எடுத்துக்காட்டவே சட்டப்பேரவையில் அக்கட்சியினர் பிரச்சனை எழுப்பியதாக அவர் கூறினார். சோகம் குறித்த விவாதத்தை தவிர்த்து எதிர்க்கட்சிகள் தங்கள் கடமையை செய்ய விடாமல் சபாநாயகர் தடுத்துள்ளார் என்று அவர் விமர்சித்தார். மேலும் பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஜெயராமனின் கருத்தை எதிரொலித்தனர். கள்ளக்குறிச்சி சோகத்தின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொண்டு வருவதில் ஆளும் திமுக அரசு தயக்கம் காட்டுவதாக கூறி அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். அவர்களின் கூற்றுப்படி அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் சம்பவம் தொடர்பான ஆய்வு மற்றும் சரியான நடவடிக்கையை தவிர்க்கும் முயற்சியை சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என மாநில அரசை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியவாறு கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்யவும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கவும் இந்த சோகம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.